வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இட்லி மாவில் ஒரு போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இட்லி மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன். இது முதல் நாள் அரைச்ச மாவு, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். உப்பு சேர்க்கலைன்னா உப்பு சேர்த்துக்குங்க லைட்டாக. இந்த மாவை சேர்த்து இது கூட கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா. சோடா மாவு இருந்தால் 1/4 டீஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க. உப்பு 1/4 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்காங்க. பெருங்காயத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எந்த சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயில். இப்போ பின்பக்கமும் முன்பக்கமும் இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் கலர் மாதிரி. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமாவும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு அருமையான ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், நல்லா சுலபமாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.